தெரியுமா இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடு தானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடு தானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கம் என சங்கத்தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புதான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவேடு விளையாடாத. மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கொப்பம் மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா பார்த்து அதுலமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி, திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்குறேன்டி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? எத்தனை தடவை அடிக்கிறது? அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னைய கடிப்ப. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோவணமா கட்ட கட்டுது. கட்டு கட்டு. என்னடி சண்டை போடுறத பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்ல? யார் யாரு ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்டு பேண்டு அடிக்கிறது? அது உங்க பெரியமாவா இல்ல சைதை தமிழரசிய? பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துல உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா? நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையேதான். ஏய், ஒழுங்கா வர்றியா இல்ல நான் தட்டு தட்டட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா, நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல் உட்கார்றா நியூசன்ஸ்.
பாவி அதே தொடச்ச இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் இரு. அப்பா, எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலைகிற போலீஸ். ஓ, அந்த பேயா வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ்? கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துறையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன். சீனிக்கு வேணும் இழுத்து போட்டு உடைச்சான். என்ன கதை ஒரு அவனே ஒரு காக்கா வலிப்பு கேசு வலிப்பு வந்து காண பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணுச்சு. புடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்க. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல் இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான். ஊம கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்ப 2 ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்ப வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பனை ஒரு செவிலி பெஞ்சுக்க. அம்மா ஐயோ, என்னடா ரவுஸ் விடுற? தொலைச்சிருவேன் தொலைச்சி. தங்க நீங்க கவரிங்க. இதுதாங்க குதிரவால. இந்த தம்பி 100 ரூபாய். நீ மட்டும் நேர நேரத்துக்கு ஒட்டிக்கிறியே, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம்.
கிழிச்ச எங்க என் கையில பீப்பு பீப்பிலடா பூப்பு அது பாம்படா அது சைக்கிள் செயின் இல்ல சிவபெருமான் கழுத்துல போடுற செயின் இறக்கி விட்டுருப்பா யாரு கொத்தாதீங்கப்பா அது கத்திரும் ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான் ஐயோ தரே தரே அத போட்டுடா கொத்திருண்டா ஐயா ஐயா பூசாரி என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா கவலைப்படாதேமா துறை கொண்டு வீட்டுக்குள்ளார படுக்க வை நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன் வெளியே படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா ஐயோ போயா ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு ருசி மட்டும் போகலையா இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும் சொல்லு வாங்கி போடுறேன் அதுக்காக கைய பிடிச்சி கடிச்சு வச்சிடாத எனக்கு தேவையா இது ஊட்டி விடுற வயசா இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும் என்ன ஏப்ப விட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிறாஜா பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி பூரி தின்னு சலிச்சதில்ல பல்லு வலிச்சதில்ல பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி தடிமாடுங்களா எங்க அந்த கிழவி பாடி வெளியில கூப்பிடியா பாபாவ கூப்பிடியா அவனை நோண்டாத போய் மாட்ட நோண்டு அது சொல்லு ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணிச்சு இப்ப யாரும் 10 பேர் வராங்க இங்க என்ன நடக்க உங்க சொந்தக்காரங்களா உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன் உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க வெளியே வச்சுக்கீங்க இவனையும் சேர்த்து அண்ணே இருங்கண்ணே எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே நான் நேரா வர்றேன் எம்எல்ஏ பாக்குறேன் இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன் அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களா அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன் நாய் வாங்கின போலாம் வீட்டுக்கு வாங்கடா நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா வா எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன் ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்பனாலையும் கிட்ட நெருங்க முடியாதா உன்ன மாதிரி பொறுத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன் என்னடா செல்லும் காட்டியா செல்லுங்க இது கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற பெரிய மனோகர கூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு அப்பா துறைக்கு வேற வந்து ஸ்கூல் பண்ண போறான்பா இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அந்த ஒன்ன மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான் அண்ணா சேவல் தரேனா அவனை எழுப்பிடுங்க நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான் என்னால நம்பவே முடியலையா அதுக்கு மட்டும் கழுதுக்கண்ணு கொழுக்குது இல்ல முக்கியமா என் கண்ணே பட்டுச்சியா எல்லாம் போனோம் ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா என்னது ஆட்டோட ஆள தொங்குற நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன் எசுக்கு பசுக்காம மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா முடியாது அப்படியே தொங்கு தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா அடைச்சி வாய முடியா நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு போய் போறியாக்கும் இல்ல இருது மாநாட பத்தி பேச போறோம் போயா அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியதா அடியே அட பாவீங்களா என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல
சுக்கா வரவுல பிளேட்ல வர போறதோ தெரியலையே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.